அவர்கள் திமுகவுக்கு போயிட்டாங்க. திமுகவுக்கு போன பிறகு திமுகவினுடைய மொழியை பேசினா தான் திமுக அவருக்கு மரியாதை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வதற்கு முன்பு அன்வர் ராஜா அவர்கள் அந்த கருத்தை வச்சாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு ஹிந்து தமிழ் திசையில 2 வாரங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கருத்தை அன்வர் ராஜா அவங்க வச்சாங்க. ஆனா அன்வர் ராஜா அவர்களுடைய தனிப்பட்ட உள்ள குமுறலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு திமுகவினுடைய பாஷையத்தை அவங்க பேசுறாங்க, புதிதாக எதுவும் இல்லை. அதனால் அவர் பேசிய கருத்தை நாம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் இந்தியாவில் எத்தனை இடத்துல கூட்டணியில் இருக்கிறோம், அந்தந்த கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்கிறோம். பீகார் உட்பட ஜனதாதள் கட்சி நிதிஷ்குமார் அவங்க நீங்க பாக்குறீங்க, எல்லா மாநிலத்திலும் கூட அன்வர் ராஜா அவர்கள் அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுகவில் இணைந்திருக்கின்றார். இதுல பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துவது முறையல்ல. இந்தியாவில் பல மாநிலங்களில் பல கட்சியில் பாஜக உடைச்சிருக்கு, அது மாதிரி அதிமுகவை உடைக்க பார்க்கிறது. அது அவருடைய தவறான பார்வை, தவறான கற்பனை, தவறான புரிதல். மூன்றுமே அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரை தவறான பார்வை, கற்பனை, புரிதல். பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எந்த கட்சியும் உடைக்கல. பாரதிய ஜனதா கட்சியால் எந்த கட்சிக்குள்ளேயும் குழப்பம் வரல. இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் உத்தவ் தாக்கரே பிரிஞ்சு வர்றாங்கன்னா அவர் ஒரு காரணத்திற்காக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அது நாங்களுக்கு பொறுப்பு கிடையாது. இன்னைக்கு பீகார்ல எங்களை விட குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஜனதாதள் இன்னைக்கு அவங்க ஆட்சியில்